மாரநாதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். யுத்தங்கள் பைபிள்ல பழைய ஏற்பாட்டு முழுக்க நம்ம யுத்தம் பார்த்திருப்போம். தாவீது யுத்தம் பண்ணார். ஆண்டவர் தாவீது குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னன்னா வெண்கல வில்லும் கைகளினால் வளையும்படி யுத்தத்திற்கு பழக்கி வைத்தார். அப்ப தாவீது குறித்து கேள்விப்படுகிறோம். நிறைய யுத்தங்கள் இருக்கு. எத்தனையோ யுத்தங்கள்ல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். பிரதானமா நமக்கு தெரிந்தது தாவீது தான். அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தை ஜனங்கள் யுத்தம் செய்யும் பொழுது வெற்றியை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துடைய யுத்தம் பிரத்யட்சமா தெரியும், வார்னா சண்டை போடுறதுதான். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தோட புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் யுத்தம் இன்னும் அதிகமாக இருந்தது. யுத்தங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரும் சண்டை போட்டதா இல்லையே, அவர்கள் தான் அடி வாங்கினார்கள், அவர்கள் தான் ஜெயிலுக்குள்ள போடப்பட்டாங்க, அவர்கள் தான் எல்லாவற்றையும், கிறிஸ்தவர்கள் தான் துன்பப்படுத்தப்பட்டார்கள். இதுல என்ன யுத்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் யுத்தத்தை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் யுத்தம் ரொம்ப பெருசு. என்ன யுத்தம்னா, தங்களோட அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். தங்களுடைய சொந்த அவயவங்களோட யுத்தம் பண்ணினார்கள். சொந்த மாம்சத்தோட அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். எதிராளி வெளில இருந்தா ஈஸியா சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். நானே எனக்கு எதிராளியா இருந்தா, என்னுடைய சிந்தைகளும் என்னுடைய வழிகளும் என்னுடைய மாம்சங்களும் என்னுடைய காரியங்களே எனக்கு எதிராளியா இருந்தா, இந்த யுத்தம் இருக்கிறதுல ரொம்ப கடினமான யுத்தம். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக பட்டணங்களை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் இருதயத்தை அடக்குகிறவனே பெரியவன். அப்ப யார் பெரியவர்கள் அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தை அடக்குகிறவர்கள் தான் பெரியவர்கள்னு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெளியில இருக்கிற எதிரிய ஈஸியா சமாளிச்சிடலாம், வெளில இருக்கிற எதிரியோட ஈஸியா சண்டை போட்டுடலாம். ஆனா தன்னோட இருக்கிற தன்னுடைய மாம்சம் விரோதமா எழும்பும் பொழுது அந்த யுத்தம் இருக்கிறதுலே பெரிய யுத்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் ஜெயித்தார்கள். உலகத்தோடு ஜெயித்தார்கள், உலகத்துல இருக்கிற போராட்டத்தோடு ஜெயித்தார்கள், உலகத்துல இருக்க தடுமாற்றத்தோடு ஜெயித்தார்கள். அப்ப எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயித்து மேற்கொண்டார்கள். அந்த யுத்தத்துல கர்த்தரே அவர்களுக்காக துணை நின்றார். அப்போ என்ன மாதிரி யுத்தம் நம்ம ஃபேஸ் பண்றோம்? ஆண்டவர் எந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் அப்படின்னா, மேஜரா நமக்கு வெளியில இருக்கிற போராட்டத்தை விட நமக்குள்ள ஏற்படுகிற போராட்டம் தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். உங்களுடைய டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், வழி இல்லாம தவிச்சு நிக்கிறது, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம எப்பயுமே ஒரு டைலமால இருக்கிறது, அடுத்து என்ன செய்யுது ஏது செய்யுது எதுவுமே தெரியாம அப்படியே ஸ்டக் ஆகி ஒரே இடத்துல நிக்கிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், இந்த யுத்தம் எல்லாவற்றிலிருந்தும் நான் உனக்கு ஒரு விடுதலை தரேன், இந்த யுத்தம் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு நான் ஒரு நிம்மதியை தரேன், உனக்கு நான் இளைப்பாறுதலை தரேன். ஏன்னா எப்பயுமே யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தா சோர்ந்து போவோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு நிம்மதி, உனக்கு நான் இளைப்பாறுதலை தரேன், உனக்கு இருக்கிற இந்த யுத்தத்துல இருந்து உனக்கு நான் ஒரு முடிவை கொடுக்குறேன் அப்படின்னு இயேசுப்பா உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்பயுமே இருதயம் எப்பயுமே பதறிக்கொண்டே, எப்பயுமே கன்ஃபியூஷன்ல, எப்பயுமே டவுட்ஸ்ல, எப்பயுமே டைலமாலே இருதயம் பதறி 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 உங்க இருதயம் சோர்ந்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுல இருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தரேன், அதுல இருந்து நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். I will give you rest. ஏசப்பா சொல்றாரு, I'll give you rest. அப்போ இந்த யுத்தத்திலிருந்து தேவன் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கின்ற தேவனா இருக்கார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ளவர், நம்மோடு கூட இருக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கார். அவர் நமக்கு எல்லா காரியத்தில இருந்து நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை பண்ணுவார். இந்த யுத்தம் ஆண்டு இது உன்னுடைய யுத்தம் இல்ல, இது என்னுடைய யுத்தம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல தரித்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைகள் நான் தான் கேட்கிறேன், நீ கேட்பதல்ல கேட்டதின்படி செய்யணும். வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கே அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும். வசனத்தை கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்குத்தான் எல்லா நன்மையும் கொடுக்கப்படும். ஜனங்கள் வசனத்தை கேட்கிறதோட அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், அதோட அவங்க இருதயம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. சண்டே போறாங்க, அங்க தேவனுடைய வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தை அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை தான், உறுதியான வார்த்தை தான். எப்பவுமே தேவனுடைய வார்த்தை வரும்போது வெறும் ஆறுதல் இல்ல, ஆறுதலோடு கூட சேர்ந்து ஒரு சில கட்டளைகளை தேவன் கொடுத்திருப்பார், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் கொடுத்திருப்பார். இதை செய்யாத, இதை விட்டுட்டு வா, இது வேணாம், இதை நிறுத்து, இது இந்த அளவுக்கு சேர்த்துக்கோ, இதுல இன்னும் மும்முரமா இறங்குன்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட் தேவன் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், திருப்தியாக்குவார். அதோட சேர்த்து கொஞ்சம் ஆண்டவர் என்ன கொடுப்பார்னா கட்டளைகள்.
அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற நேரமெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவன் நம்மள ரோபோட் மாதிரி ட்ரீட் பண்ண, நீ இதை செஞ்சாதான் சொல்ல. ஆனா அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். இஸ் அ பிராக்டிக்கல் காட். இஸ் அ வெரி பிராக்டிக்கல் காட். ஹி நோ ஆல் திங். அவருக்கு எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எதை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த நேரத்துல என்ன செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும், இதெல்லாம் தேவனுக்கு நன்றாய் தெளிவாய் தெரியும். அப்படி தெளிவாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கச்ச ஆண்டவரா இருக்கார். அப்ப அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், இந்த யுத்தத்தை நானே நடத்தி யுத்தத்துல உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யுத்தத்தை நடப்பிப்பவர் கூறுகிறார், அவர் யுத்தத்திலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், யுத்தத்திலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார், யுத்தத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கார். அவர் யுத்தத்திலே வல்லவர், யுத்தத்திலே பராக்கிரமசாலி, யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கின்ற தேவனா இருக்கார். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த யுத்தமும் முடியுது ஆண்டவரே, இந்த டவுட்ல இருந்து, இந்த சந்தேகத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பயத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த சோர்வுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இது என்ன மேற்கொள்ளுது ஆண்டவரே, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு தெரியும் என்னுடைய வீக்னஸ் இதுதான், நான் இந்த லேசினஸை வின் பண்ணணும், என்னுடைய பயத்தை நான் வின் பண்ணணும், என்னுடைய அசதியை நான் வின் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது தான் நல்லா தெரியுது, ஆனா என்னால அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியல, என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல, ஆனா அதை என்ன ஓவர் கம் பண்ணிடுது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வெற்றி பெற்றவர்கள். கிறிஸ்து நம்முடைய வெற்றி 2000 வருடத்திற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து விட்டார். 2000 வருடத்துக்கு முன்பாகவே நம்முடைய வெற்றி உறுதியாகப்பட்டிருக்கு. அந்த சிலுவையில நமக்கான எல்லா காரியத்தையும் தேவன் செய்து முடித்து நமக்கான வெற்றியை அவர் சம்பாதித்து வைத்த ஆண்டவரா இருக்கார். அப்ப இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு விஷயம் அந்த வெற்றியை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள போறோம். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீர், நான் இந்த யுத்தத்திலே நான் தோற்று போக விரும்பல, நான் யுத்தத்தை ஜெயிக்கணும். யுத்தம் வராத தேவன் சொல்ல யுத்தத்தில் நாம் ஜெயிக்கணும். தாவீது பாருங்களேன், ஆண்டவர் தாவீது உனக்கு நான் யுத்தம் தர மாட்டேன், யுத்தத்திலே உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லல. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, வெண்கல வில்லும் கைகளினால் வளையும்படி கர்த்தர் தாவீதை யுத்தத்திற்கு பழக்கி வைத்தாராம். யுத்தம் வராதல்ல, யுத்தம் வரும், ஆனா யுத்தத்திலே உனக்கு ஜெயம், யுத்தத்தை நீ மேற்கொள்வ, யுத்தத்துல உன் பக்கமாக நான் இருப்பேன், அந்த யுத்தத்தை நானே நடப்பித்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் தான் தேவன் சொல்வார். தவிர யுத்தமே வராதல்ல, நமக்கு போராட்டங்கள் உண்டு, அதுல ஜெயமும் உண்டு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப ஜெயம் என்பது கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுக்காக உறுதியை பற்றி பிடிக்கும்போது தேவன் நம்முடைய காரியத்துல எல்லாவற்றும் நமக்காக செய்து கொடுப்பார். அவரை உறுதியை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடித்தால் போதும், சகல காரியத்தையும் தேவன் நமக்காக முடிப்பார். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, இதுல நான் தவித்துக் கொண்டு இருக்க கூடாது, எனக்கு வெற்றி கொடுங்க. நீ இயேசப்பா கிட்ட கேட்கலாம். நீங்கள் முழு உறுதியத்தோடு ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்கும் பொழுது உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். சந்தேகப்படாதீங்க, உடனே காரியங்கள் கொடுக்கப்படும். இப்ப தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஆராதிக்கும் என் நன்மையின் தேவனே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பலத்த துருகவே நன்மையான காரியத்தை செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கும் என் தேவனே, யுத்தத்திலே பரிபூர்ண விடுதலை கொடுக்கும் என் தேவனே, அப்படி கருத்துல இப்ப கொடுக்கிறேன் சுவாமி. அப்ப இந்த சந்தேகத்தில இருந்து, இந்த சோர்வுல இருந்து, இந்த அசதியிலிருந்து, என்னுடைய சோம்பேறித்தனத்துல இருந்து, பலவீனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நன்மை செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி, பரிபூர்ண கிருபை கொடுக்கும் என் தேவனே உமக்கு நன்றி, நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு நன்றி. ஆவியின் தேவனே, அபிஷேகநாதனே, ஆளுகை செய்பவரே, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய சந்தேகம், எல்லா பிள்ளைகளுடைய பலவீனம், எல்லா பிள்ளைகளுடைய சோர்வுகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுங்க சுவாமி. அந்த யுத்தத்தை நீரே எழுந்து செய்யும் ஆண்டவரே. இந்த யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. பிசாசருடைய சிந்தைகளை தேவையில்லாத காரியத்தை போட்டுக்கொண்டு அவர்களை சோர்வாக்கி கொண்டிருக்கிறான், அவர்களுடைய இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. தேவனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, பரிபூர்ண விடுதலை தரும் என் தேவனே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தத்துல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தும் என் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகாயம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தத்துல இருந்து விடுதலை கொடுக்க பொறுமைக்காக நன்றி. விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. ஒரு பூர்ண வெற்றி நீர் கொடுத்தமைக்காக நன்றி சுவாமி. நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உடைய கரத்துல இப்ப கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.